அன்பு உறவுகளே, நண்பர்களே, அசிசியார் அருள் நிறை வளம் எண் 34 இறைவேண்டல் மற்றும் மறையுரை. கடவுளுக்கு தனது வாழ்க்கையின் மூலம் மிக பெரிய மகிமையை மாட்சிமையை கொடுக்க வேண்டும் என்ற பிரான்சிஸின் மன விருப்பம் அவரை ஒரு குறிப்பிட்ட சங்கடத்திற்கு தொல்லைக்கு இட்டு சென்றது. அதை அவர் வெல்லுவதற்கு சிறிது காலம் போராடினார். அவர் தனது வாழ்க்கையின் மூலம் கடவுளுக்கு மகத்தான மகிமையை மேன்மையை கொடுக்க என்ன செய்ய வேண்டும் என்று, எப்படி செய்ய வேண்டும் என்று அவருக்கு தெரியவில்லை. ஆகையால் இந்த கேள்வியை பற்றி அவர் தன் சகோதரர்களிடம் உரையாடினார். அவர் தன்னை முழுவதுமாக ஜப வாழ்க்கைக்கு அல்லது பிரசங்க மறைவுரை வாழ்க்கைக்கு போதனைக்கு அர்ப்பணித்ததால் அது கடவுளுக்கு அதிக மகிமையை, பெருமையை, மேன்மையை கொடுக்குமா என்பது தான் அவரது சங்கடம். ஜெபம் என்ற பரிசை பெற்ற ஒரு மனிதராக அவர் தன்னை கண்டார். ஆனால் அவர் நன்றாக மறையுரை ஆற்ற இயலாது என்று உணர்ந்தார். ஜெப வாழ்க்கை பல அருட்களை கொண்டு வந்தது, கிருபைகளின் குவிப்புக்கு வழிவகுத்தது, பாசாங்குகளை சுத்திகரிப்பதை நிறைவேற்றியது. அவர் மூவொரு கடவுளுடன் முழுமையாக ஒன்றித்தது. அவரை மூவொரு கடவுளுடன் முழுமையாக ஒன்றிக்க இணைத்தது. மேலும் ஒவ்வொரு நல்லொழுக்கத்தின் அதிகரிப்புக்கு வழிவகுத்தது. எவ்வாறாயினும் மக்களிடையே போதிக்கும் ஒரு சுறுசுறுப்பான வாழ்க்கை அதனுடன் பல சோதனைகளை கொண்டு வந்தது. இது கவன சிதறல்களுக்கும் ஆவிக்குரிய கிளைப்புகளை தளர்த்துவதற்கும் வழி வகுத்தது. மேலும் கடவுளுடன் இருப்பதை விட பாவமுள்ள மனிதர்களுடன் அவரை அதிக ஈடுபாட்டு காட்டியது. இவ்வாறு தனிமை, தொடர்ச்சியான இறைவேண்டல்களை வாழ்க்கையில் அவர் ஈர்க்கப்பட்டதாக உணர்ந்தாலும் அது பாடுகளின் மைய உண்மையை சிந்தித்தார். அவர் பாடுகளின் மைய உண்மையை சிந்தித்தார். இறைவன் தாமே மனிதனிடம் இறங்கினார். விண்ணுலகத்தில் இருக்க இயேசு மண்ணுலகத்திற்கு இறங்கி வந்தார். அதை மிகவும் இயேசு விரும்பினார். அதனால் அவரிடம் நற்செய்தியை கொண்டு வரவும் பதிலளித்த அனைவருக்கும் மீட்பை, விடுதலையை வழங்கவும் அவர் தேர்ந்தெடுத்தார். சங்கடத்தை தீர்க்க அவர் தனது 2 சகோதரர்களிடம் சென்று இறைவேண்டல் வாழ்க்கைக்கு தன்னை அர்ப்பணித்த ஒரு புனித துறவியுடன் கலந்தாலோசிக்குமாறு கேட்டார். அத்துடன் கிளேர் மற்றும் அவரது சகோதரிகள் கலந்தாலோசித்த பிறகு அவர்கள் இருவரும் பிரான்சிஸுக்கு அவர் வெளியே சென்று நற்செய்தியை அறிவிக்க வேண்டும் என்று நம்புவதாக செய்தி அனுப்பினர். இதை கேட்டதும் பிரான்சிஸ் உடனடியாக அவர்களின் ஆலோசனையை கடவுளின் சித்தமாக எடுத்துக்கொண்டு நற்செய்தியை போதிப்பதில் தன்னை அர்ப்பணித்தார். இறுதியில் அவர் தனது காலத்தை ஜெபத்தில்
மற்றும் சுறுசுறுப்பான வாழ்க்கைக்கு இடையில் சமமாக பிரிக்க கற்றுக்கொண்டார். அவர் ஊருக்கு சென்றபோது அவரது எளிய பணிவான செய்தி பலரை தொட்டது. சில சமயங்களில் கடவுளின் இரக்கத்தை பற்றி அவர் மென்மையாக பேசினார். மனத்தாழ்மையுள்ள ஆன்மாக்களின் நன்றி உணர்வால் நிரப்பப்பட்டார். மற்ற நேரங்களில் தனக்கு முன்புடையவர்களின் பாவங்களை வெளிப்படுத்தவும் மனம் திரும்புதலுக்கு அவர்களை அழைக்கவும் ஆவியின் ஆலோசனை மற்றும் அவரது வரங்களை அனுப்ப அவர் ஏவப்பட்டார், தூவப்பட்டார். அவர் வல்லமையுடனும் எளிமையாகவும் தாழ்மையுடனும் கடவுளின் ஆவியானவர் மட்டுமே கொடுக்க முடியும் என்ற நம்பிக்கையுடன் பேசினார். அவரது மறையுரையும் பல அற்புதங்களுடன் இருந்தது. நொண்டிகளாக இருந்த அநேகரை குணமாக்கினார். குருடர்களுக்கு பார்வையை திரும்ப கொடுத்தார். அவர் பேய்களை ஓட்டினார், துரத்தினார். பிரான்சிஸால் தொட்ட பொருட்களை தொட்டு அவர் ஆசீர்வதித்த ரொட்டியை சாப்பிடுவதால் கூட பலர் குணப்படுத்தப்பட்டனர். இவ்வாறு இந்த அற்புதங்களின் மூலம் பிரான்சிஸின் மறையுரை கடவுள் உறுதிப்படுத்தினார். இது பல இதயங்களை மாற்றியது. கடவுள் அவரது மறையுரையை அனுபவித்தார். ஏனெனில் பிரான்சிஸ் கடவுளின் திருவுளத்திற்கு கீழ்ப்படிந்து திருத்தந்தையால் அவருக்கு வழங்கப்பட்ட ஆணைக்கும் பதிலளிக்கும் விதமாக அவ்வாறு செய்தார். அருள் நிறை வளம். சில நேரங்களில், சில சமயங்களில் நமக்கு மிகவும் வசதியாக இருக்கும் இடத்திற்கு நாம் பின்வாங்க முனைகிறோம். புனித பிரான்சிஸை பொறுத்தவரையில் ஜபத்தின் ஆழ்நிலை வாழ்க்கை மிகவும் வசதியாக இருந்தது மற்றும் அவரால் ஈர்க்கப்பட்ட ஒன்று. ஆனால் அவரை இன்னும் அதிகமாக ஈர்த்த ஒரு விஷயம் இருந்தது. இறைவனின் திருவுளம். ஆகையால் தம்முடைய உயிருக்கான கடவுளுடைய திருவுளத்தை கண்டுபிடித்ததும் அவர் தம்முடைய முழு பலத்துடன் அதை நோக்கி ஓடினார். ஒருவேளை தொடர்ச்சியான ஜப வாழ்க்கையை வாழ்வது உலகின் நடவடிக்கைகளிலிருந்து பிரிந்து புனித பிரான்சிஸை போல உங்களுக்கு கவர்ச்சிகரமானதாக இல்லை. ஆனால் வாழ்க்கையில் மற்றவர்களை விட நீங்கள் விரும்பும் மற்ற நல்ல விஷயங்கள் உள்ளன என்பதில் நீங்கள் உறுதியாக இருக்கலாம். உங்களை உங்கள் ஆறுதல் மண்டலத்தில் வைக்கிறது, கம்ஃபர்ட் சோன் வைக்கிறது என்பதை கண்டுபிடிப்பது நல்லது. சில சமயங்களில் அந்த செயலில் ஈடுபட தேவன் உங்களை அழைக்கலாம் என்றாலும் அவருடைய திருவிழம் சில சமயங்களில் உங்களை கம்ஃபர்ட் சோனிலிருந்து வெளியே அழைக்கும் என்பதில் நீங்கள் உறுதியாக இருக்கலாம். புனித பிரான்சிஸின் மிகப்பெரிய ஆசை கடவுளுக்கு மிகப்பெரிய மகிமையை, மிகப்பெரிய மாட்சிமையை கொடுத்ததை செய்ய வேண்டும் என்பதால் புனித பிரான்சிஸின் மிகப்பெரிய ஆசை கடவுளுக்கு மிகப்பெரிய மகிமையை கொடுத்ததை செய்ய வேண்டும் என்பதால் அது கடவுளின் சித்தம், திருவிழம் என்று அவர் உணர்ந்தவுடன் மறையுரையின் செயலில் உள்ள திருத்தூதர்கள் நுழைவது
அவருக்கு எளிதாக இருந்தது. இறைவனுடைய மகிமையை நமது ஒற்றை விருப்பமாக வைத்திருக்க நாம் முயல வேண்டும். இதனால் இறைவன் அவரை மகிமைப்படுத்த வேண்டும் என்று நாம் எவ்வாறு விரும்புகிறார் என்பதை கண்டுபிடிக்கும் போது நம் ஆத்மாவின் எல்லா சக்திகளும் அதை நோக்கி ஓடுவோம். நம் வாழ்க்கைக்கு தேவையான சித்தத்தை நாம் பகுத்தறிந்து கொள்ளும் போது அவருடைய சித்தம் ஆரம்பத்தில் நாம் செய்ய கடினமாக இருக்கும் காரியங்களை செய்வதை உள்ளடக்கி இருக்கின்ற போது இறைவன் பெரும்பாலும் நமது கீழ்ப்படிதலில் நல்ல கனிகளை நமக்கு வெளிப்படுத்துவதன் மூலம் அவருக்கு நாம் கீழ்ப்படிவதை உறுதிப்படுத்துகிறார். பிரான்சிஸை பொறுத்தவரையில் உறுதிப்படுத்துதல் பல மாற்றங்கள், அற்புதங்கள் மற்றும் விண்ணகத்திலிருந்து பிற அறிகுறிகளின் வடிவத்தில் வந்தது. நம்மை பொறுத்தவரையில் கடவுளுடைய திருவுளம் நமக்கு வெளிப்படுத்தப்பட்டபடியே நாம் அதை தழுவும் போது அந்த முயற்சிகளின் நல்ல பலன்களை காண்போம். அந்த நல்ல கனிகள் கடவுளுடைய திருவுளத்தை நிறைவேற்றுவதற்கான நமது அர்ப்பணிப்பில் அதிக நம்பிக்கையை ஏற்படுத்த வேண்டும். உங்கள் கம்ஃபர்டர் ஜோன் ஆறுதல் மண்டலத்திலிருந்து வெளியே கடவுள் உங்களை அழைக்கிறார் என்பதை நீங்கள் உணரும் எதையும் இன்று சிந்தித்து பாருங்கள். பயம், மனச்சோர்வு அல்லது சந்தேகங்களை உங்களிடமிருந்து கடவுள் விரும்புவதை தடுக்க நீங்கள் அனுமதித்தீர்களா? அந்த தடைகளை கடந்து செயல்பட தீர்மானித்து கடவுள் விரும்புவதை மட்டுமே உங்கள் கவனத்தை செலுத்துங்கள். கைவிடுதல் மற்றும் நம்பிக்கையுடன் அவ்வாறு செய்யுங்கள். உங்கள் மூலம் இறைவன் பெரிய அதிசயங்களை செய்வதை நீங்கள் காண்பீர்கள். இறைவேண்டல். புனித பிரான்சிஸ் எல்லாவற்றுக்கு மேலாக உங்கள் வாழ்க்கைக்காக கடவுளின் விருப்பத்திற்கு பணிபுரிய நீங்கள் விரும்பினீர்கள். உங்கள் மூலம் இறைவன் இன்னும் முழுமையாக மகிமைப்படுத்தப்படுவதற்காக உங்களுக்கு எளிதான மற்றும் மிகவும் கவர்ச்சிகரமானதை கைவிட நீங்கள் தயாராக இருந்தீர்கள். எல்லா பயத்தையும் பாதுகாப்பின்மையையும் கடந்து கடவுளுடைய முழுமையான விருப்பத்திற்கு என் முழு பலத்துடன் ஓடுவதன் மூலம் நானும் உங்கள் முன்மாதிரியை பின்பற்ற வேண்டும். எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித பிரான்சிஸே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். இயேசுவே, நான் உம்மை நம்புகிறேன்.